இன்றைக்கெல்லாம் புதிதாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார், மொழியால் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள் என்று. எங்களோடு உணர்வில் உயர்வில் எல்லாவற்றிலும் கலந்து தாய்மொழியாக இருக்கின்ற தமிழால் நாங்கள் பிரிக்கிறோம் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்குமானால், உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்குவோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால், ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக் கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள் என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா? இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன், கோபேக் மோடி என்று சொன்னோம், துணை முதலமைச்சர் சொன்னார் கெட் அவுட் மோடி என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் ஷட் அப் மோடி. இந்து பிரச்சார சபாவினுடைய தலைவராக 20 ஆண்டு காலம் இருந்தவர் காந்தி. 1927 இருந்து 20 ஆண்டு காலம் இருந்தவர். அவர் ஒரு புது உத்தியை வைத்தார். என்ன உத்தி என்றால், இந்து முஸ்லிம் பிரச்சனை இருக்கு. இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனைக்கு இந்துக்களுக்கு இருக்கிற இந்தி, இஸ்லாமில் இருக்கிற உருது இரண்டையும் சேர்த்து இந்துஸ்தானி ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை முன்வைத்தால் மதத்திலே ஒன்றாகி விடுவார் என்று சொன்னார். ரெண்டுமே போய் மொழிங்கிறார் பிரதமர் மோடி. மொழிதான் நாட்டை பிரித்தது. வங்காளத்தை பிரித்தது எது? மேற்கு வங்காளத்தையும் கிழக்கு வங்காளத்தையும் பிரித்தது எது? கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் பிரித்தது மொழிதான். மதம் சேர்க்கவில்லை. மதம் சேர்க்காது, மொழிதான் சேர்க்கும். மொழி உணர்வை ஒழுங்காக இருந்தால் நீ என்ன வச்சுக்கலாம் இந்தியாவை. அப்ப மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை நீங்கள் பிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றதற்கு பொருள், நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, நீங்கள் தான் எங்கள் பிரிவினையை கேட்க வைக்கிறீர்கள் என்று பொருள்.